ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி ரசம் வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 6-7 வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 6-7 பூண்டு பார்த்தீங்கன்னாக்கா 3 பல்லு பூண்டு தனியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 2 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தனியாகவும் அப்புறமா நம்ம வதக்கிறதுக்கு தனியாகவும் 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா சதுரகம் வச்சுருக்கேன் வதக்கிறதுக்காக. தனியாக பார்த்தீங்கன்னாக்கா 1 ஸ்பூன் மிளகாய், காய்ந்த மிளகாய் 2 தாளிக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புளி கரைச்சல் ஒரு 1/2 கப் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கரைச்சா போதும், நிறைய கரைக்க வேண்டாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி பார்த்தீங்கன்னாக்கா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேன், பெரிய தக்காளியாக. நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 6-7 எடுத்துக்கோங்க. கடுகு பார்த்தீங்கன்னாக்கா 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு அதை ஹீட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா துவரப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 மிளகாய், தனியா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வறுக்க போகிறோம். மூணு பல்லு பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரி, 2 காஞ்ச மிளகாய், 1 சிட்டிகை வெந்தயம் 6-7 அதையும் சேர்த்துக்கலாம். இதை வறுத்து அரைக்க போகிறேன் இந்த ரசப்பொடியை. சரி, நல்லா வறுக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா செம்ம வாசனை வருது. கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும். அதை பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா இது வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஆற வச்சுட்டு வந்துடலாம். இப்போது ஆற வச்சுட்டு வந்திருக்கோம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். தட்டின பல்லு பூண்டு 2, சீரகமும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வறுபடுற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். 1 சிட்டிகை பெருங்காயத்தூளும், 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சளும் சேர்த்துருக்கேன். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு சேர்க்கணும். சரி, நான் என் வீட்டில் சால்ட்டு தான் இருக்குது, அதனால சால்ட்டு சேர்த்துருக்கேன். கல் உப்பு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வேகத்துக்காக, நல்லா வதங்கிறதுக்காக 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். தட்டு போட்டு மூடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். சிம்மில் வச்சுட்டு மூடுங்க. வறுத்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துட்டு நம்ம ரசப்பொடி செஞ்சுருவோம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச ரசப்பொடியை நம்ம இப்போ சேர்த்துடலாம். 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, இப்போ தட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்ச ரசப்பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருந்த நிறையா புளி தண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ரசம் பார்த்தீங்கன்னாக்கா கொதி வர போகுது. அப்போ இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சரி, ஸோ கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.